அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஹா, டிவியில் சூப்பர் பாட்டு ஓடுது. மாசமோ மார்கழி மாதம். என்ன அது, இந்த பாட்டை பைரவன் ரொம்ப உன்னிப்பாக பார்த்துட்ருக்கான். இது பைரவனுக்கு டேஞ்சரான பாட்டாச்சே. முதல்ல சேனலை மாற்றுவோம். ஆஹா, பெருசு சேனலை மாற்றிருச்சு. பைரவா, உன் கற்பு கெட்டுடக்கூடாதுன்னு தான் உன்னை கவனமாக கவனிச்சிட்டு வர்றேன். மஞ்சு கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்கோ. நானே உனக்கு ஒரு நல்ல நாயாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கிழிச்ச இதையே எத்தனை தடவை தான் சொல்லுவ. எனக்காகவே என் ஜூலி காத்துட்டு இருக்கா பெருசு. தூங்கு பைரவா, நீ தூங்கு பெருசு. இன்னைக்கு எப்படியாவது என் ஜூலியை பார்த்தே ஆகணும். மஞ்சுவும் அவங்க அப்பனும் நல்லா தூங்குறாங்க. என்ன அது, மணி 12 போகுது, இன்னும் நம்ம ஜூலியை காணோம். ருக்குமணி ருக்குமணி. என்ன அது, ஜூலி பாட்டு பாடுற போல இருக்கு. ஒரே ஜம்ப் பண்ணி வெளியில் எகிரிட வேண்டியது தான். டேய், ஜி சொன்ன மாதிரி இன்னைக்கு இந்த பைரவனை தூக்காமல் இங்கேருந்து போகக்கூடாது. கோணியை ரெடியாக வச்சுக்கடா. கதவை திறந்துட்டு அப்படி கெத்தா ஸ்லோ மோஷனில் நடப்போம். டேய், நாம் தூக்க வந்த பைரவன் அவனாவே வெளியில் வந்துக்கிட்டு இருக்கான் பார். விடுடா, கதவை உடைக்கிற வேலை மிச்சம். என்ன அது, வாசலுக்கு வந்து நின்று பார்த்தா யாரையுமே காணோம். அடடா, ஜூலி இந்த பக்கம் நிற்கிறா. நம்மளை பார்த்துட்டு எப்படி ஸ்லோ மோஷனில் ஓடி வர்றா. டேய், அந்த பொட்டானை ஓடி வருது. பைரவன் அதை பார்த்து ஓடுறான் பாடுறா. ரெண்டும் மூடில் இருக்குடா. பாவண்டா. டேய், பாவமெல்லாம் நமோஜிக்கு பிடிக்காது. டேய், இந்த பாவம்லாம் நமோஜிக்கு தான் போகும். வாடா, தூக்குவோம். மாமா, இன்னைக்கு நீங்கள் என்னை தொட்டே ஆகணும். நான் கர்ப்பமாயிட்டா வேறு யாருக்கும் என்னை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க மாமா. ஜூலி, வர்றேன் ஜூலி. மாமா எவ்வளோ சூப்பராக ஸ்லோ மோஷனில் பாயிறாரு. கரெக்டாக கோணியை இந்த இடத்துல வை, இதில் வந்து உள்ளே விழுகும். என்னது, ஜூலி மேலே விழுகலான்னு பாஞ்சு வந்தா கோணி பையில் வந்து விழுந்துட்டோமே. கட்ரா. என்னது, மாமா கோணிக்குள்ளே விழுந்துட்டாரு. மூட்டை கட்டி கொண்டுட்டு போகிறாங்க. மாமா மாமா, நீ எங்கே நான் அங்கே. மாப்பிள்ள, நான் நாய் பிடிக்கிறத மட்டும் மஞ்சு பார்த்துருந்தா என்ன நடந்திருக்கும்? உன்னை நாய் படாத பாடு பட வச்சிருப்பா. நாய் பிடிக்கையில் மஞ்சுவை பார்த்தப்போ அல்லு விட்டுருச்சு மாப்பிள்ள. பொய் சொல்லியே லவ் பண்ண அப்படித்தான் அல்லு விடும். ஏண்டா சிவா, பொய் சொல்லியே ஒரு மனுஷன் எவ்வளோ நாளைக்குடா வாழ முடியும்? தெரியலையே மாப்பிள்ள, ஏன் கேட்குற? இல்லைடா, உன்னை நினச்சேன், கேட்கணும்னு தோணுச்சு. செய்கிறது நாய் பிடிக்கிற வேலை, லவ் பண்ணுறது ஒரு நாயை வச்சு. நாய் சகவாசம் சீலையை கிழிக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் உனக்கு ஒரு சீலையை கோத்து விட்டுருக்கு அந்த நாய். மாப்பிள்ள, என் லவ்வுக்கு லிங்க் பண்ணி விட்ட அந்த நாய் 100 வயசு வரைக்கும் இருக்கணும் மாப்பிள்ள. அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது மாப்பிள்ள. ஏண்டா, உன் லவ் ஒர்க் அவுட் ஆனதுக்கப்புறம் அந்த நாயை கண்டுக்குவ? ஏன் மாப்பிள்ள இப்படி கேட்குற? டேய், லவ்வை கோத்து விட்டவங்களும் லவ்வுக்கு லிங்க் பண்ணி விட்டவங்களும் இன்னைக்கு எங்கெங்கேயோ இருக்காங்கடா, ஆளே அட்ரஸ் தெரியாமல். ஆனால் அவங்கெல்லாம் கோத்து விட்ட லவ்வு இன்னைக்கு இருக்குதா இல்லையான்னு கூட தெரியலடா. எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிற வரைக்கும் தான். ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஏதோ போன ஜென்மத்தில் உனக்கும் அந்த நாய்க்கும் ஒரு பந்தம் இருக்குது போல இருக்கு. அதுதான் இந்த ஜென்மத்தில் ஒன்று அது கோத்து விட்டுருக்கு. பார்த்துடா, போகிற ஏரியாவில் அந்த நாயை தூக்கிட போகிறோம். மாப்பிள்ள, இனிமே அந்த ஏரியாவுக்கே நான் வரமாட்டேன்டா. ஆஹா, யாருக்கு பயப்படுறாங்களோ இல்லையோ, இந்த லவ்வுக்கு பயப்படுறாங்க ஐயா. ஆமாம், நம்மளை மூட்டை கட்டி கொண்டு போகிறானுங்க. இப்போ நான் எப்படி இந்த மூட்டையை விட்டு வெளியில் வருவேன்? கடவுளே, மாமாவை காரில் ஏற்றிட்டு போகிறாங்களே. எவ்வளோ ஆசையாக என் மாமாவை பார்க்க வந்தேன், கடைசியில் இப்படி ஆயிடுச்சே. படுப்பாவீங்க, என் மாமாவை எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியலையே. அட பாவீங்களா, இவன் வீட்டுக்கு தான் என்னை தூக்கிட்டு வந்திருக்கீங்களா? டேய் நமோ, உனக்கு நான் என்னடா பாவம் பண்ணினேன்?
என்ன ஏண்டா தூக்குன? என்ன பைரவா, உன்னை தூக்கிட்டாங்களா? தூக்க சொன்னது நீதானடா. நீங்கள் சொன்ன மாதிரியே பைரவனை தூக்கியாச்சு ஜி. அதுக்கு தாண்டா உங்களுக்கு அந்த சரக்கு பார்ட்டி. என் மதர் எங்களோட உயிர் இந்த நாய்க்குள்ளே தான் இருக்கு. இதை வச்சு பிளாக்மெயில் பண்ணியே மஞ்சுவோட கழுத்தில் தாலியை கட்டிடணும். கவலைப்படாதீங்க ஜி. ஏன் ஜி வாய மூடிட்டீங்க? கட்டிடுவோம் ஜின்னு சொல்லுவ, அப்புறம் நான் உன்னை அடிப்பேன். இது தேவையா? அதான் வாயை மூடிட்டேன். இது வெறும் நாய் இல்லடா, என்னோட மாமியார். பத்தியா, மாமியார்னு சொன்னதும் குலைக்குது.